ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நிச்சயமாகவே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களிலும் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்ய போகிறார். ஏனென்றால் ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஜெபம் ஒரு தேசத்தின் சூழ்நிலைகளை மாற்றுகிறது. ஜெபம் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறது. இப்படி அநேக காரியங்கள், ஜெபங்கள் மிகப்பெரிய அசைக்க முடியாத காரியங்களை ஜெபங்கள் செய்து வருகிறது. இந்த நாளில் இந்த கொரோனா கொடுமையான வியாதியின் காலத்தில் அநேக பரிசுத்தவான்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு ஏராளமான மக்கள் பல கஷ்டங்களை, துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. அவைகளின் மத்தியில் அந்த முன்னணியில் நின்று களப்பணியாளர்கள் அவர்கள் அநேகர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். நிச்சயமாகவே ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒவ்வொரு இடத்திலும் தேவனுடைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரண வாசலிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளையெல்லாம் சீயோன் குமார்த்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரண வாசல்களிலிருந்து தூக்கிவிடுகிற நம்முடைய தேவன் ஒருவர்தான் மரண வாசலிலிருந்து தூக்கிவிடுகிறவர். அதற்கடுத்தபடியாக மருத்துவ குழுவினர்கள் மரண வாசல்களிலிருந்து நம்மை தூக்கி விடுகிறார்கள். ஆகையினால் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த வேளையில் நாம் எல்லா துறைகளுக்காக ஜெபிக்கப் போகிறோம். இந்த 1 மணி நேரம் முன்னணியில் நின்று கள பணியாளர்களாக இருக்கிற அநேக துறைகளுக்காக, மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, அமைச்சர்களுக்காக, எல்லா துறைகளுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, அது மட்டுமல்ல காவல்துறை அதிகாரிகளுக்காக, ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்காக, நம்ம எல்லா இடங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கர்த்தரை நாம் துதிக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மேக்கரா லபா ஷக்கரா லிக்கமானா ஷக்கரா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, அந்த கொரோனா தாக்கத்தின் காலத்தில் முன்னணியில் நின்று ஆண்டவர் நின்று செயல்படுகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேளையில் ஆண்டவரே, தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொரு இடத்திலும் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மேக்கரா லிபா ஷக்கரா. ஆவியானவருடைய கரம் எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரின் பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருவருடைய ஆரோக்கியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருவருடைய சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அவர்கள் ஆண்டவரை செய்கிற அந்த பணிக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அவர்கள் யாருக்கெல்லாம் ஆண்டவரே இந்த மருத்துவ பணியில் ஈடுபட்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம் கர்த்தாவே. இந்த ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு வந்து நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு இறங்கி வரட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை இறங்கி வரட்டும் கர்த்தாவே. சுகம் இறங்கி வரட்டும் கர்த்தாவே. பாதுகாப்பு இறங்கி வரட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, தங்கள் உயிரை கொடுத்து ஆண்டவரே, உயிரை காப்பாற்றுகிற மருத்துவ துறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே, எங்கள் மாநிலத்திலே, எங்கள் மாவட்டத்திலே ஆண்டவரே, இப்படிப்பட்ட மருத்துவர்களை எங்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால், செவிலியர்களை கொடுக்கவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு அநேக மக்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருப்பார்கள். நீங்கள் கொடுத்த
ஒரு மக்கள் தான் ஆண்டவரே மருத்துவ குழுவினர்களாக இருக்கிறார்கள், மருத்துவ துறையாக இருக்கிறது, சுகாதார துறையாக இருக்கிறது. கர்த்தாவே, எங்கள் தேவன் தான் அப்படிப்பட்ட மக்கள் மீது நீர் கடந்து வரும்படியாய் நான் செபிக்கிறேன். ரபா ஷக்கரா லிக்கமான ஷக்கரா, ஆண்டவரே உம்முடைய சுகம் எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும் கர்த்தாவே. உம்முடைய விடுதலை இறங்கி வரட்டும் கர்த்தாவே. உம்முடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டும் கர்த்தாவே. நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை கேட்டு கர்த்தர் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மேக்கரா லபா ஷக்கரா, இன்றைக்கு கொரோனா தாக்கம் ஆண்டவரே அதனுடைய வலிமை குறைந்து போக வேண்டும் கர்த்தாவே. ஏகோவா ரப்பா, தேசத்தின் மீது உம்முடைய சுகமளிக்கிற வல்லமையை கர்த்தர் அனுப்ப வேண்டும். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஷக்கரா லிக்கமான ஷக்கரா, தெய்வீக சுகம் இன்றைக்கு இறங்கி வர வேண்டும். தேசத்தின் மீது தேவனுடைய சுகத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். தேசத்தின் மீது அவருடைய மனதுருக்கத்தை கர்த்தர் அனுப்ப வேண்டும். இந்த கொரோனா தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது, அதற்கு ஆண்டவரே ட்ரீட்மெண்ட் செய்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீது, மருத்துவர்கள் மீது தேவனுடைய கரம் இறங்கி வருவதாக. மைட்டி லார்ட், மனதுருக்கம் தெய்வம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. மனதுருக்கம் உள்ள இயேசு எங்கள் தேசத்தின் மீது கடந்து வருவீராக. எங்கள் தேசத்தின் மீது உம்முடைய மனதுருக்கம் கடந்து வருவதாக. எங்கள் தேசத்தின் மீது உம்முடைய பாதுகாப்பு கடந்து வருவதாக. எங்கள் தேசத்தின் மீது உம்முடைய விடுதலை இறங்கி வரட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you master. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவன்தான் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலனை கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கு சுகத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். இந்த கொரோனா காலத்தில் அந்த நோயாளிகள் மத்தியில் தங்களுடைய உயிரையும் பணயம் வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய உயிரையும் கரையம் வைத்து அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, அவர்களுக்கும் பயம் நடுக்கம் இருக்கிறது. அதன் மத்தியில் அவர்கள் உயிரை கொடுத்து நம்முடைய உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கிறவர்கள் தான் மருத்துவ குழுவினர்களாக இருக்கின்றார்கள். அதில் வேலை செய்கிற அனைத்து மக்களும் தங்கள் ஜீவனையும் பாராமல் மக்களுக்காக தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்காக இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்காக இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்காக இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மருத்துவமனையில் ஆண்டவரே, நோயாளிகளோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க போகிறோம் கர்த்தாவே. இந்த ஜெபத்திலே பரிசுத்த ஆவியானவர் இதனோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிசுத்த பிரசன்னத்தை கர்த்தர் அனுப்புவீராக. ஆண்டவரே, இந்த நேரத்தோடு அவர்கள் ஜெபத்தை முடித்து விடாதபடிக்கு ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒவ்வொரு குறிப்புகளுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசம் சுகமாய் இருப்பதற்கு ஆண்டவரே, இப்படிப்பட்ட வாதையின் காலத்திலே, கொள்ளை நோய்களின் காலத்திலே மக்கள் பேரழிவை சந்திக்காமல் ஆண்டவரே பாதுகாப்பாய் இருப்பதற்காக நீங்க கொடுத்த ஆண்டவரே மிகப்பெரிய ஆண்டவரே மக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இவர்கள் விலையேற பெற்ற மக்களாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் படைக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்தில் அமைச்சர்களுக்காக, அவர்களின் பாதுகாப்புக்காக அவர்கள் ஞானமாய் செயல்பட வேண்டும். அவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஆலோசனை கொடுக்க வேண்டும். சரியான சட்ட திட்டங்களை அவர்கள் இயற்ற வேண்டும். அவர்கள் பாகுபாடு இல்லாமல், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அவர்கள் அந்த வேலையை செய்யும்படி கர்த்தர்களுக்கு ஞானத்தையும் சுகபலன் பாதுகாப்பை கொடுக்கும்படி நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தின் சுகாதாரத்துறைக்காக, அந்த துறையின் அமைச்சருக்காக, அதற்கு கீழே இருக்கிற அனைத்து மக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேவன் நமது அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. தகப்பனே, இந்த வேளையிலும் ஆய்கூட தகப்பனே,
நீர் எங்களுக்கு தேசத்தை இந்திய தேசத்தில் நாங்கள் வாழ்வது உமது கிருபையாய் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா அந்த வேளையில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவே அடிக்க கூடாதபடி திறப்பை நோக்கி பார்க்கும்போது Thank you, Jesus. தேவனாக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு ஆமென். பிள்ளைகளாய் நாங்கள் உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம் ஆண்டவர். Yes Lord. தேசத்துல 138 கோடி மக்கள் வாழ்கிற இந்த தேசத்துக்குள்ள Amen. கரம் இறங்கி வரும்படியான ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செய்யும்படியாங்களுக்கு தேவரே நல்ல அதிகாரிகளை கொடுத்திருப்பதற்காக, Yes Lord. நல்ல தலைவர்களை கொடுத்திருப்பதற்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். Amen. ஆண்டவரே சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Yes Lord. ஒவ்வொரு மாநிலத்திலே கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். 28 மாநிலங்கள் இருக்கப்பா. Jesus. ஒவ்வொரு மாநிலத்துக்கு கர்த்தருடைய கரம் இறங்கும்படியான அப்பா இறங்கும் எங்க தமிழ் மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். இறங்கும் கர்த்தாவே. மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இறங்கும் கர்த்தா. மாநிலத்துக்காக ஓ ஜீசஸ். கேரளா மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். டெல்லி பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. பிரதேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே மகாராஷ்டிரா மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். ஜீசஸ். சத்தீஸ்கர் மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். நன்றி. பீகார் மாநிலத்துக்காக எல்லா துறையிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். குஜராத் மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். இயேசுவின் இரத்தம் எல்லா சுகாதார நிலையத்தின் மீது கர்த்தருடைய Yes Lord. வருவதாக. ஆமென். குட்டியான இரத்தம் இறங்கி வருவதாக. ஸ்தோத்திரம். நல்ல அமைச்சர்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஐயா அந்த அமைச்சர் மீது கர்த்தருடைய வல்லமை கடந்து வருவதாக. ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை கடந்து வருவதாக. நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பீராக. ஆமென். குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஸ்தோத்திரம். சரீர பலத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாட்களில் இருக்கிற அந்த வியாதிக்காய் அவள் போராடி கொண்டிருக்கும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு இறங்குவதாக. ஆண்டவரே அவள் செய்ய வேண்டிய எல்லா திட்டங்களும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பா. ஸ்தோத்திரம். ஆளும் தேவரே செய்யும்படியான அப்பா அவளுக்கு ஞானத்தை கொடுங்க. சரியான திட்டங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கு கடந்து வரட்டும் ஐயா. அரசாங்க மத்தியில் எடுக்கப்படுகிற எல்லா தீர்மானங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலே கடந்து வருவதாக. ஆண்டவரே ஒவ்வொரு திட்டங்களை கடந்து வருவதாக. அது சரியாய் செயல்பட ஞானத்தையும் ஆண்டவர் அறிவை தருவீராக. எல்லா குழப்பங்களை கர்த்தர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் அது மாறுவதாக. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜீசஸ். மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். ஒருவரும் மாம்சத்தில் முடிவெடுக்க கூடாதப்பா. ஸ்தோத்திரம். ஆவியானுடைய ஆலோசனை கத்த கொடுக்கும்படியான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையதாயிருக்கப்பா. அதிகாரத்தை மாத்திரம் கொடுத்திருக்கிறீங்கப்பா. சுகாதாரத்துறையில் இருக்கிற எல்லா தேவரதன் கீழே செய்கிற பணி செய்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவ ஆராய்ச்சி குழுவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேக்சின் தேவரே தயாரிக்கிற அந்த குழுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுடைய பாதுகாப்பு இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே கர்த்தருடைய பாதுகாப்பு இறங்கட்டும் அப்பா. என் தகப்பனுடைய பாதுகாப்பு இறங்கட்டும் ஆண்டவரே. அவளை சரியாய் செயல்பட கிருபை தாங்கப்பா. அதன் கீழே இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்காய் எல்லா மருத்துவ துறைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மருத்துவருக்கும் உடைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பீராக. அவளுக்கு உம்முடைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே உம்முடைய அதுவரை அவளுடைய உயிரை பணைய வைத்து இந்த நாட்களில் உழைத்து கொண்டிருக்கிறாங்கப்பா. குடும்பத்தை மறந்து தேவரை உழைக்கிறாங்கப்பா. ஆண்டவரே ஆகாரத்தை மறந்து உழைக்கிறாங்கப்பா. தேவனுடைய பாதுகாப்பு இறங்கட்டு ஆண்டவரே. எங்களை போல பாடுள்ள மனிதர்கள் தானப்பா. அவளுக்கு குடும்பங்கள் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, மனைவி இருக்கப்பா. ஆனாலும் கர்த்தர் இந்த தியாக பணி நீ கொடுத்திருக்கிறீரே. எங்களுக்கு முன்மாதிரி அந்த பணி செய்தவன் நீங்க தானப்பா. நீங்க மருத்துவத்துறை பாதுகாத்து கொள்ள நகை ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு மருத்துவர் மீது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இறங்கோ அப்பா. அப்படியே இரத்தம் இறங்கட்டப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா அப்படியே இரத்தம் கடந்து போகட்டப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். இரவு பகலும் ஐசியூ வார்டில் இருக்க டாக்டர்ஸ்களுக்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே அவங்களுக்கு தேவரே துக்கத்தை வெறுத்து இன்னைக்கு ஊழிய செய்து இருக்கிறாங்கப்பா. அந்த பணியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளை டாக்டர்ஸ் பாதுகாப்பு கொடுங்க. இதுவரையில தகப்பனீங்க இந்திய தேசத்துக்குள்ளப்பா ஆண்டவரே 90க்கு மேல மரித்திருக்கிறாங்கப்பா டாக்டர்ஸ்கள். அந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். மீது பணி செய்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸ் பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பீராக. எங்க தமிழ் மாநிலத்தில் கொடுக்கப்பட்ட சுகாதாரத்துறை அமைச்சருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டாக்டர் விஜய் பாஸ்கர் அவர்களை கர்த்தர் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. 38 மாநிலத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த சுகாதார பணி சரியாய் செயல்பட கிருபை தாங்க. தேவரே சுகாதாரத்து அமைப்பு இல்லாத கிராமங்களுக்குள்ளே இந்த நாட்களில் தேவரே ஒவ்வொரு இடத்துல பணிகளை அமைக்க கிருபை தாங்க. அதுக்குண்டான காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. நீ செய்ய போற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். நீ செய்ய போற அதிசயமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா அமைச்சர்கள் மீதும் பாதுகாப்பின் கரம் இறங்கி வந்து விட்டதுக்காய் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம் ஐயா. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் பாய்ந்து கொண்டிருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். நீரே மறைத்துக் கொள்ளும். நன்மைகளை நாங்கள் தேவரே கேட்க போகிறோம் ஐயா. செய்ய போற அற்புதங்களை நாங்கள் கேட்க போகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் ஒரு பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் அவர்களுக்கு கீழே இருக்கிற எல்லா துறையில் இருக்கிற பணியாளர்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஞானத்தையும் பாதுகாப்பையும் தேவனுடைய கிருபைகள் அவர்களுக்கு கொடுக்க போகிறார். அதற்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தன் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அடுத்த ஜெப விண்ணப்பத்திற்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். சுகாதாரத்துறையில் உள்ள மருத்துவ ஆய்வு குழுவினர்களுக்காக, அவர்களோடு சேர்ந்து செயல்படும் உயர் அதிகாரிகளுக்காக கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு சுகபலன் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். அவர்கள் சரியான முறையிலே ஆய்வு நடத்தி சரியான அறிக்கைகளை அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும். இதனோடு சேர்த்து கூட இன்னொரு குறிப்பை கூட நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த கொரோனா தாக்கத்துக்கு நல்ல ஒரு மருந்தை கர்த்தர் தயாரித்து கொடுக்க வேண்டும். அதை கண்டுபிடிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். இதற்காகவும் நம் நடுவில் இருக்க சகோதரர் ஜெபம் பண்ணுவாங்க. சுகாதாரத்துறையில் உள்ள மருத்துவ ஆய்வு குழுவினர்களுக்காக, அதன் செயல்பாடுகளுக்காக, உயர் அதிகாரிகளுக்காக, அவர்களின் பாதுகாப்புக்காக, சுகத்திற்காக நம்ம எல்லாரும் அவர்களுக்காக ஜெபிப்போம். நீங்களும் சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் அப்பா உம்மோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்கள் தேவனாகிய கர்த்தர், அப்பா எங்கள் தேசத்தில் இருக்கிற சுகாதாரத்துறையில் இருக்கிற ஒவ்வொரு ஆய்வகங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே ஒரு ஞானத்தை கட்டளிடுவீராக.
இயேசுவின் நாமத்தினாலே அப்பா ஒவ்வொரு ஆய்வகங்களிலும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக தகப்பனே. ஆண்டவர், அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த கொரோனா தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டவர்களை ஆய்வு செய்கிற ஒவ்வொருவர் மருத்துவர்கள் கண்களிலும் என் தேவன் ஞானத்தை கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றிலையும் ஆண்டவரே ஒரு சரியான டயக்னோஸை கர்த்தர் கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆய்வின் முடிவுகள் எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் துல்லியமாய் கணக்கிடப்படுவே ஆண்டவரே. எல்லாவற்றிலையும் ஆண்டவரே அவர்கள் சரியாய் செய்யும்படிக்கு அவர்களுக்குள்ள ஒரு ஞானத்தை கொடுங்கப்பா. அவர்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு ஞானத்தை கட்டளிட்டு என் தேவன் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த லேபில் வேலை செய்கிறவர்கள், ஆய்வகத்தில் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் தான் அவர்களை பாதுகாத்து கொள்ள முடியும். எங்கள் தேவன் தான் அவர்களை ஆண்டவரே உம்முடைய சட்டைகளுக்குள்ளே மறைத்து கொள்ள முடியும் என் தகப்பனே. நீர் அப்படி மறைத்து கொள்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு ஆய்வகங்களிலும் ஞானமாய் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த கொரோனாவுக்கு மருந்து அநேகர் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அது ஆண்டவரே இப்பொழுது பிராக்டிஸில் இருக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இன்னும் அதிலே கர்த்தாவே ஒரு துல்லியமான முடிவை கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். உம்முடைய கரம் தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவரே. நீர் மனிதனுக்குள்ளே ஞானத்தை கட்டளையிடாவிட்டால் அதற்கான மாற்று மருந்துகளை ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே ஒரு வல்லமை அனுப்புவீராக தகப்பனே. அவர்களுக்குள்ளே ஒரு கிருபையை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மால் என்று எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் தான் இதை உருவாக்குகிறவர், நீர் தான் இதற்கு முடிவை கொண்டு வருகிறவர் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு ஆய்வகங்களுக்குள்ளும் ஒவ்வொரு ஆராய்ச்சி மையங்களுக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த கொரோனா தடுப்பு பணியில ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே மருத்துவர்களும் ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களுக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை இந்த வேளையில செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க மனிதனுக்கு விளங்கி காட்டாவிட்டால் முடியாது. உம்முடைய மகிமை மேலானது தகப்பனே. உம்முடைய ஞானம் எல்லாவற்றிலும் மேலானது கர்த்தாவே. அப்பா, உம்முடைய ஞானத்தை ஆண்டவரே மனிதர்களுக்குள்ளே கர்த்தர் அனுப்புவீராக. உம்முடைய பரிசுத்தாவின் பலத்தை ஒவ்வொரு ஆராய்ச்சி மையங்களுக்குள்ளே கர்த்தர் அனுப்புவீராக ஆண்டவரே. அநேக மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டு மரித்து கொண்டு இருக்கிறார்கள். என் தேவன் இதை தடை செய்யும்படிக்கு, என் தேவன் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வரும்படிக்கு நீர் ஆண்டவரே ஒவ்வொரு ஆராய்ச்சியாளருக்கு கண்களிலே ஞானத்தை கட்டளிட்டு ஆண்டவரே இந்த கொரோனாவுக்கான தடுப்பு மருந்தை உண்டு பண்ணுவீராக தகப்பனே. அது சக்சஸா முடியணும்ப்பா. உதவி செய்யுங்கப்பா. எந்தெந்த மனிதர்களுக்குள்ள அதை செலுத்தி பரிசோதனை செய்து பார்க்கிறார்களோ அந்த முடிவுகள் எல்லாம் வெற்றியாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்தில் அந்த மருந்துகள் வெற்றியாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்தில் கண்டுபிடித்திருக்கிற ஒவ்வொரு மருந்துகளும் தடுப்பு மருந்துகளும் என் தேவன் அதை வெற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீங்க ஒவ்வொரு அறிஞர்கள் கண்களில் ஞானத்தை கொடுங்க, ஆராய்ச்சியாளர்கள் கண்களில் ஞானத்தை கொடுங்க, அதை தயாரிக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா. அது தன்னுடைய உடலிலே செலுத்தி பரிசோதனை பண்ணுகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் தான் பாதுகாப்பு. நீர் மட்டுமே எங்களுக்கு பாதுகாப்பு தகப்பனே. நீர் எங்களை காக்காவிட்டால் ஒருவராலும் எங்களை பாதுகாக்க முடியாது தகப்பனே. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இந்த பரிசோதனையில் ஈடுபடுகிற தன்னாளர்களை கர்த்தர் மறைத்துக் கொள்வீராக. அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் மறைத்துக் கொள்வீராக. ஆராய்ச்சி மையங்களை கர்த்தர் மறைத்துக் கொள்வீராக. தங்கள் ஜீவனை பார்க்காமல் மற்றவர்களுக்காக தங்கள் ஜீவனை கொடுத்து இந்த பரிசோதனையில் ஈடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உம்முடைய கல்வாரி இரத்தத்தில் மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டாக்டர்ஸ்களுக்கு, மருத்துவர்களுக்கு ஆண்டவரே, அங்க பணிபுரிகிற செவிலியர்களுக்கு கர்த்தர் உம்முடைய பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் இதற்கான தடுப்புகளை கொடுத்து ஆண்டவரே இந்த நாட்டிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்க மருத்துவ உலக புகழ்பெற்ற மருத்துவர்களாக மாற போறாங்க. எங்க ஆராய்ச்சி மையங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க போறீங்க. இந்தியாவில் இதற்கான தடுப்பு மருந்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் மனசாட்சியோடு வேலை செய்ய வேண்டும். அதே வேளையில் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் அல்ல ஆண்டவரே. அந்த துறையில் வேலை செய்கிற அனைத்து மக்களுக்காக இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஏற்கனவே ஆய்வு செய்த குழுவினர்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் கர்த்தாவே.
இந்த வேளையில் ஆண்டவரே எங்கள் தேவன் தான் அப்பா, அவர்கள் மனசாட்சியோடு செயல்பட வேண்டும் கர்த்தாவே. அப்பா நீர் இறங்குவீராக கர்த்தாவே. அப்பா அவர்கள் கிராமந்தோறும் மக்களை அனுப்ப வேண்டும் கர்த்தாவே, அலுவலர்களை அனுப்ப வேண்டும் கர்த்தாவே. இயேசுவே ஒவ்வொரு மருத்துவமனை அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் கர்த்தாவே. கர்த்தாவே நீர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் தருவீராக கர்த்தாவே. அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பீராக. இந்த கொரோனா தாக்கம் அவர்கள் யாரையும் ஆண்டவரே தாக்கக்கூடாது கர்த்தாவே. அவர்களுக்கு வேண்டிய மன தைரியத்தை தருவீராக. அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுப்பீராக. அவர்கள் உற்சாகமாய் பணி செய்து அநேக மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்கு நல்ல ஆலோசனை கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறேன் கர்த்தாவே. அடுத்த ஜெப விண்ணப்பத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு மருத்துவமனைகளில், அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் இருக்கின்றது. அதிலே பணிபுரிகிற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, உதவியாளர்களுக்காக, இரத்த பரிசோதனை செய்கிறவர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக நம்ம எல்லாருமே ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடங்களில் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். அவருடைய மனதுருக்கம் மருத்துவர்கள் மீது கடந்து வர வேண்டும். அவர்கள் 24 மணி நேரம் ஓய்வில்லாமல் தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு அவர்கள் மக்களின் உயிர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள், பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். செவிலியர்கள் தங்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உதவி செய்கிற அட்டெண்டர்கள் அவர்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இரத்த பரிசோதனை செய்கிறவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் அவர்கள் மீது கர்த்தருடைய கரம் இறங்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உற்சாகத்தையும் ஞானத்தையும் தைரியத்தை கர்த்தர் கொடுத்து அவர்கள் தீவிரமாய் மனிதர்களின் உயிரை காப்பாற்றுவதற்கு அநேக முயற்சிகளை எடுக்க வேண்டும். அவர்கள் மனசாட்சியோடு பணி செய்வது மட்டுமல்ல, அவர்கள் உள்ளத்தில் மன அழுத்தங்கள் வராதபடி அவர்கள் பணி செய்ய வேண்டும். அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக நம்ம எல்லாரும் கண்ணீரோடு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நானே உன் பரிகாரியாக சொன்னீரே அப்பா, நானே உன் பரிகாரியாக சொன்னீரே அப்பா. எங்க தேசத்துக்குள்ள இருக்கிற ஆண்டவரே 28 மாநிலங்களுக்குள்ள இருக்கிற எல்லா மருத்துவமனைகளிலும் தேவரே பணிபுரிகிறப்பா. ஆண்டவரே, அரசு மருத்துவமனைகளில் தேவரே, தனியார் மருத்துவமனைகளில் வேலை செய்கிற அத்தனை மருத்துவர்களுக்காக நாங்கள் பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ஐயா. அப்பா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்பு வைப்பேன், அதனால் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வாக்குதத்தம் பண்ணியிருக்கிறீரே. உடைய வாக்குதத்தத்தை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவர், வேலை செய்கிற எத்தனை மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை பாதுகாத்து கொள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இரவும் பகலுமாய் உழைக்கிற இந்த பிள்ளைகளை பற்றி கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. உழைக்கு நல்ல சரீர பலத்தை கர்த்தர் கொடுப்பீராக. எல்லா மன அழுத்தங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எல்லா மன அழுத்தங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இப்போது இந்த இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை கடந்து போவதாக. எல்லா தேவரே மருத்துவத்துறையில் எல்லா ஹாஸ்பிட்டல்களில் கர்த்தருடைய வல்லமை கடந்து போவதாக. அந்த டாக்டர்ஸ் மீது கர்த்தருடைய வல்லமை கடந்து போவதாக. வேலை செய்கிற நர்ஸ்கள் மீது கர்த்தருடைய வல்லமை கடந்து போவதாக. உதவி செய்கிற பிள்ளைகள் மீது கர்த்தருடைய வல்லமை கடந்து போவதாக. ஆண்டவரே, லேப் டெக்னீஷியன் மீது அவருடைய கரங்கள் மீது கர்த்தருடைய வல்லமை கடந்து போகட்டும் ஐயா. அவள் பார்வையிலே கர்த்தருடைய வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. அவர் பரிசோதனை கூடங்களிலே கர்த்தருடைய வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. தேசத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு கிரியை செய்யும்படியாய் உடைய வல்லமை ஒவ்வொரு மருத்துவமனையில் இறங்கும்படியாய் ஒவ்வொரு டாக்டர்ஸ்களை பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. இதனால் பயந்து போருடைய மனைவி பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. உறவுகளை பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை மூடட்டும் ஆண்டவரே. மகிமையை மூடட்டும் ஆண்டவரே. ஓஹா
ஹalleluya. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினீரே. என் டாக்டர்ஸே அந்த தைரியத்தை கொடுப்பீராக. அந்த வார்த்தையை விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. உம்மை அறிந்தவளாயிருந்தாலும் அறியாதவளாயிருந்தாலும் இயேசு என்ன ஒருவர் உண்டு என்பதை புரிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இரவு பகலுமாக இந்த தூய்மை பணியாளருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லப்பா. ஆனாலும் தேவரே, ஜனங்களுக்காக இன்றைக்கு வேலை செய்கிற ஆண்டவரே எல்லா தேவரே துறைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கிராமமாய் தெரு தெருவாய் வீடு வீடாய் இன்றைக்கு நுழைந்தப்பா. இந்த தூய்மை பணி செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் இயேசப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. குடும்பங்களை விடுத்தப்பா. நன்றி தேவரே, அழுக்கானவர்கள் எல்லாம் எடுத்து கரைகளில் எடுத்து அப்புறப்படுத்துகிறாங்கப்பா. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு இப்படி பாதுகாப்பு கொடுங்க. கிராமமாய் வீடு வீடாய் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இரவு பகலும் அவளுக்கு சரியான உடை கிடையாது, சரியான உபகரணம் கிடையாது. ஆனால் தகப்பனே, தன் உயிரை தியாகம் பண்ணி செய்கிற இந்த துப்புரவு பணியாளருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் முழுவதில், மாவட்டங்கள் முழுவதில், மாநிலம் முழுவதும் இன்னைக்கு போராடி தேவர் உழைத்து கொண்டிருக்கிற அத்தனை துப்புரவு பணியாளர் நன்றி செலுத்துகிறோம். நன்மைகளை செய்ய வேண்டும் ஆண்டவரே. நன்றி. அரசாங்கங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அரசாங்க சரியான உதவிகளை செய்ய வேண்டும் ஆண்டவரே. என் ஆண்டவர் மனமிரங்குவீராக. என் ஆண்டவர் மனமிரங்கும். அப்பா, நீங்க மனமிரங்கும் ஆண்டவரே. மரித்து போன சடலத்துக்குள்ள கைகளில் ஏந்தி போயப்பா, அதை புதைக்கிறாங்க. பயம் இல்லாம தன் ஜீவனை பணைய வைக்கிறாங்கப்பா. இயேசுவே, இயேசப்பா, இயேசப்பா, இந்த துப்புரவு பணியாளர் ஆணும் பெண்ணுமாய் செய்கிறாங்கப்பா. ஆண்டவரே, வீடு வீடா நுழைந்து செய்யறாங்கப்பா. மருத்துவமனையில பாதுகாப்போடு நிற்கிறாங்கப்பா. ஸ்தோத்திரம். கரை இறங்கட்டப்பா. ஸ்தோத்திரம். அப்பா, நாங்க உண்மைதான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நீங்க தான் அந்த ஜீவனை கொடுத்தவரப்பா. அந்த ஜீவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர் நீங்க தான்ப்பா. உங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துகளோ. இன்னைக்கு யாரெல்லாம் தீவிரமா இந்த பணியில் இருக்கிறாங்களோ எல்லாரும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு நாங்க ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். நர்ஸ் பெண் பிள்ளைங்கப்பா இரவு பகல் என்று பாராம உழைத்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அந்த பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை விட்டு தகப்பனே ஒரு வாரம் 2 வாரம் தங்கி வேலை செய்யறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கத்த கொடுங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தை பிள்ளைகளை கத்த பாதுகாப்பீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். யோபின் கூடாரத்தை வேலை எடுத்த தேவன் இன்னைக்கு அப்படிப்பட்ட குடும்பங்களை வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. நீ செய்ய போற தேவரே அற்புதங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். நீ கொடுக்க போற பாதுகாப்புக்காக நாங்கள் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம்ப்பா. உன்னதமான கரத்தினால மறைத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா, உன்னதமான கரத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. உங்க பாதத்தை டாடி நாங்க இறுக பற்றி கொள்ளுகிறோம். எங்க ஜீவனை பாதுகாக்க தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்திருக்கிறாங்கப்பா. நீரே உழைக்கு வழி சத்தியம் ஜீவனமாயிருந்து வழி நடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தூயாவுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. மீட்பரின் நாமத்தை வேண்டிகள் ஒரு பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஒவ்வொரு மருத்துவர்கள் மீது, அவருடைய குழுவினர்கள் மீது கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டிருப்பதற்காக கர்த்தர் அவர்களை வழி நடத்த போகிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர்களுக்கு ஒரு சேதமில்லாதபடி பாதுகாக்க போகிறார். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, நீர் அவர்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, அவர்கள் மீது கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். எங்கள் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவருக்கு வேண்டிய விடுதலை கொடுப்பீராக. சுகத்தை பலனை கர்த்தர் கொடுத்து காத்து கொள்ளும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன்.
நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழடை கலப்புகவே தன் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலப்புகவே தன் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே, அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அவர் சேட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அடுத்த ஜெப விண்ணப்பம், ஒவ்வொரு மாநிலத்தில் செயல்படும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்காக. அது அரசு துறையில் இருக்கிற ஆம்புலன்ஸ்கள் 108, தனியார் துறையில் இருக்கிற ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்காக, அதில் பணி செய்கிற மருத்துவ குழுவினர்கள் அல்லது செவிலியர்கள் இருப்பாங்க. அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனா தாக்கத்தில் இருக்க மக்களை அவங்க அந்த வாகனத்தில் கொண்டு போகணும். ஒரு சில மரித்து போனால் அவர்களையும் அதே வாகனத்தில் தான் கொண்டு போக வேண்டும். கர்த்தர் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அதில் பணி செய்கிற செவிலியர்களுக்காக அல்லது மருத்துவ குழுவினர்களுக்காக அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு பயங்கள் கலக்கங்கள் வராதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாப்பாய் நடத்த வேண்டும். வாகனத்தை ஓட்டும் பொழுது கூட அவர்களுக்கு வேண்டிய பொறுமையோடு அவர்கள் செயல்படும்படி தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் எங்களோடு சேர்ந்து ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் ஓட்டுகிற டிரைவர்களுக்காக, அந்த ஆம்புலன்ஸில் பணி செய்கிற ஒவ்வொரு பணியாளர்களுக்காக, செவிலியர்களுக்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே, இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாரும் முழங்கால் நின்று நாம் ஜெபிக்கலாம். எங்கள் தேவன் தான் நமக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். ஓ ஹோலி ஸ்பிரிட், இந்த வேளையில் நாம் ஜெபிக்கிற ஜெபம் வல்லமையுள்ளது. தேவனுடைய பிள்ளைகளை, ஓ இந்த ஆம்புலன்ஸில் பணி செய்கிற டிரைவர்கள், செவிலியர்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தரவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். அவருடைய குடும்பத்தில் எந்த சேதங்கள் இல்லாதபடி கர்த்தரவர்களை வழி நடத்த வேண்டும். ஓ அவர்கள் போக்கில் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து இன்னும் அதிகமாய் பணி செய்யும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இந்த கொரோனா தாக்கம் அவர்களை தாக்காதபடி கர்த்தர் வழி நடத்த வேண்டும். அதற்காக எங்களோடு சேர்ந்து நாம் பாரத்தோடு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த வேளையில் அப்பா ஆம்புலன்ஸில் பணி புரிகிற ஆண்டவரே டிரைவர்கள் முதற்கொண்டு மருத்துவர்கள், செவிலியர்கள், அப்பா உதவி செய்கிறவர்கள் என்று அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்பா அந்த ஆம்புலன்ஸை ஓட்டுநர்களை கர்த்தர் உம்முடைய கல்வார் ரத்தத்தில் மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் அப்பா இரவும் பகலும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்பா தூக்கம் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்பா அந்த டிரைவர்கள் ஒரு முறை அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டா ஆண்டவரே அந்த டியூட்டி முடிகிற வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டக்கூடாது. அவர்கள் சாப்பிட முடியாது ஆண்டவரே, அவர்கள் டீ கூட குடிக்க முடியாது. அத்தனை பெரிய இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரே பொது மக்களுடைய ஜீவனை காக்கும்படிக்கு தங்கள் உயிரை பணயமாக வைத்து போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அன்பு ஓட்டுநர்களை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஓட்டுநர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆம்புலன்ஸ்ல பணி புரிகிற ஒவ்வொரு டிரைவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க குடும்பங்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு கடந்து வரட்டும் ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த கொரோனாவை தொற்று அவர்களை தொற்றாதபடிக்கு தேவனாகிய கர்த்தருடைய கல்வாரி
கல்வாரி ரத்தத்தில் உம்முடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இரவு பகல் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அப்பா, அவங்க சரீரத்துக்கு நல்ல பாதுகாப்பு கொடுங்க, சரீரத்துக்கு நல்ல பலத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே ஓய்வூதியத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இன்னுமா கூட அந்த ஆம்புலன்ஸ்ல பணி புரிகிற மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 24 மணி நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. என் தேவனாகிய கர்த்தர் தான் அவர்களுடைய உழைப்பை பார்க்க முடியும். எங்கள் தேவன் தான் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே. களத்திலே நின்று ஆண்டவரே தங்கள் ஜீவனை பார்க்காமல் பொதுமக்களுக்காக சேவையாற்றி கொண்டிருக்கிறாங்கப்பா. என் தேவனாகிய கர்த்தர் அவர் குடும்பங்களை விட்டு விட்டு சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. எப்ப வீட்டுக்கு போறாங்க வராங்கன்னு கூட தெரியல சப்பா ஆண்டவரே. அவர்களை நினைச்சிருங்க ஆண்டவரே, அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய கல்வாரி ரத்தத்துல நீங்க மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீரே பாதுகாப்பு ஆண்டவரே. கல்வாரி ரத்தம் தான் பாதுகாப்பு. இயேசுவின் ரத்தம் மாத்திரமே பாதுகாப்பு தகப்பனே. உம்முடைய கல்வாரி ரத்தத்திற்குள்ளே அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய கல்வாரி ரத்தத்திற்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உடன் பணிபுரிகிற செவிலியர்களை உம்முடைய கல்வாரி ரத்தத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. அப்பா, எங்கள் தேசம் எங்கிலும் இந்த உலகம் எங்கிலும் ஆண்டவரே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்த இடத்திலும் ஆபத்து என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே அவர்கள் இருக்கிற இடத்தை விட்டு அவர்கள் வருகிறார்களே, என் தேவன் தான் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே. ஆமென். அப்பா, ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, ஆம்புலன்ஸ்ல பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கு நேராக இப்பொழுது நீட்டப்படட்டும். நன்றி. உம்முடைய வல்லமையுள்ள கரங்கள் நீட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு மீது உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யாராவது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் இந்த கொரோனால தாக்கப்பட்டிருப்பாங்க அல்லது இந்த கொரோனா தொற்றுனாலே பாதிக்கப்பட்டிருப்பாங்க என்று சொன்னா, என் தேவனாகிய கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது அவர்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்குள்ள இருக்கிற பயங்களும் கலக்கங்களும் மறைந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவங்க குடும்பங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா. மருத்துவ குடும்பங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா. அதுல வேலை செய்கிற செவிலியர்கள் குடும்பங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா. இரவுல போறாங்க வராங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா. அவங்களுக்கு நல்ல ஆண்டவரே சரீர சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்க அரசாங்கத்தின் கண்களிலே அவர்களுடைய அப்பா உதவியும் அவருடைய காரியங்களையும் ஆண்டவரை கொண்டு வாங்கப்பா. அவருடைய தியாகத்தை அவங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க ஆண்டவரே. பொதுமக்கள் அவருடைய தியாகத்தை நினைத்து பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அரசாங்கம் அவருடைய தியாகத்தை நினைத்து பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஊதிய உயர்வை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படி செய்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாதுகாப்பின் கரங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மீது கடந்து வருவதற்காக நன்றி. உம்முடைய பாதுகாப்பின் கரங்கள் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மீது கடந்து வருவதற்காக நன்றி. ஆம்புலன்ஸ்ல பணிபுரிகிற மருத்துவர்கள் மீது செவிலியர்கள் மீது கர்த்தருடைய பாதுகாப்பின் கரங்கள் இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ பாதுகாத்து ஆசீர்வதியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாகவே அதில் பணி செய்கிற ஒவ்வொரு டிரைவர்கள் அவர்களோடு இருக்கிற ஒவ்வொரு குழுவினர்களை கர்த்தர் நடத்தப் போகிறார். அடுத்த ஜெப விண்ணப்பம், ஒவ்வொரு மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளை அங்கு பணிபுரியும் டாக்டருங்க, உதவியாளர்கள், செவிலியர்கள் அவர்களை மனித நேயத்தோடு கவனிக்க வேண்டும். அரசு மருத்துவமனையாக இருக்கலாம் அல்லது தனியார் மருத்துவமனையால் இருக்கலாம். அவர்கள் மரணத்துக்கு பயந்த அந்த நோயாளிகள் வருகிறார்கள். இவர்களுக்குள் இருக்கிற அந்த ப்ரெஷர், இவர்களுக்குள் இருக்கிற அந்த மன அழுத்தத்தை அவரிடத்தில் காண்பிக்காதபடி மனித நேயத்தோடு அவர்களுக்கு வேலை செய்யும்படி, பணி செய்யும்படி கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும். அந்த நோயாளிகளுக்கு ஒரு தைரியமுள்ள வார்த்தைகளை கொடுத்து அவர்களை தேற்றும்படி, அவர்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு மனதுருகி வியாதிஸ்தரை தொட்டு குணமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. குஷ்டரோகியை தொட்டு குணமாக்கின தேவன் நீங்கள் மாத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனையில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் ஆண்டவரே, தனியார் மருத்துவமனையில், இந்த தேசம் முழுவதுமாக இருக்கிற எல்லா மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வைரஸ் வியாதினாலே பாதிக்கப்பட்டு பயத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மீது ஆண்டவரே நீர் உம்முடைய கரம் நீட்டப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதில் பணிபுரியல டாக்டர்ஸ் முதற்கொண்டு, நர்ஸ் முதற்கொண்டு, ஆண்டவர் உதவியாளர்
முதற்கொண்டு எல்லாரும் அன்பு செலுத்துவளாய் இருக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே, மனித நேயத்தோடு தேவரே அவளை தொட்டு ஆண்டவரை தேவையை சந்திக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, மன இறுக்கத்தோடு தகப்பனே, தன் மனதில் இருக்கிற பாரத்தினால தகப்பனே, நோயாளிகளை கண்டு கொள்ளாமல் இன்றைக்கு இருக்கிற டாக்டர்ஸிலே கத்து ஒரு விஷயம் திருப்பிக் கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நோயாளியிடத்தில் தகப்பனே கனிவாய் பேசி அவளை தேவரி சமாதானத்தோடு அன்பாய் அவளுக்கு தேவரி உதவி செய்ய கிருபை தாங்கப்பா. இயேசுவின் ரத்தம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எல்லா நர்ஸ்களுக்கு அப்படி பாதுகாப்பை கத்த கொடுங்கப்பா. அந்த ஞானத்தை கொடுங்கப்பா. இரக்கமுள்ள இருதயத்தை கத்த கொடுங்கப்பா. ஆண்டவரே, அந்த இரக்கமுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவரி பொறுப்பற்ற நிலைமையில் இருக்கிற ஆண்டவரே தேவரி சரீர பலவீனத்தினாலே சோர்ந்து போகாதபடிக்கு கத்து ஒவ்வொரு ஊழியக்காலை பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு டாக்டர்ஸ் முதற்கொண்டு, நர்ஸ் முதற்கொண்டு, அதன் வார்டில் பணி செய்கிற உதவியாளர் முதற்கொண்டு ஒவ்வொருவரையும் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக நீங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நோயாளிகளையும் அன்பாய் கவனிக்க கிருபை தாங்கப்பா. அவளுக்கு தேவையை சந்திக்க கிருபை தாங்கப்பா. அவளுக்கு நல்ல மருத்துவ உதவி செய்ய கிருபை தரும்படியாக நீங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் முழுவதுமாய் ஒவ்வொரு மாநிலத்தில் இன்றைக்கு யாரெல்லாம் மருத்துவமனையில் இந்த வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தருடைய பாதுகாப்பு இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய பாதுகாப்பு இறங்கட்டும் ஆண்டவரே. டாக்டர்ஸ் மீது உடைய பாதுகாப்பு இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய இரக்கம் கடந்து போகட்டும் ஐயா. அன்புள்ள இருதயம் கடந்து போகட்டும் ஐயா. ஆண்டவரே, நீ அன்பை வெளிப்படுத்தினவர் அப்பா. அன்பினால் தான்ப்பா ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஜீவன் வெளிப்படுவதாக. உடைய இரத்தத்தை கொடுத்துரே அன்றைக்கு அந்த ஜனங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. மருத்துவமனையில் வெளிப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, எமக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு கிராம பகுதியில் ஆண்டவரே கடந்து போகட்டப்பா. இன்றைக்கு கிராம பகுதியில் சந்திப்பார் ஒருவர் இல்லப்பா. கண்டு கொள்ள முடியாத கிராமங்கள் இருக்கப்பா. வசதி இல்லாத தேவரி போக்குவரத்து வசதி இல்லாத கிராமங்கள் இருக்கப்பா. அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அரசாங்க தகப்பனே ஆண்டவரே இந்த வாலண்டியர்ஸ் அனுப்பி ஆண்டவரே அவளுக்கு உதவி செய்ய கிருபை தாங்கப்பா. ஒரு குழுவை அமைத்து தேவர் உதவி செய்ய கிருபை தாங்கப்பா. அந்த உதவி செய்கிற குழுக்கள் தகப்பனே அவளை தேவர் அன்பாய் கவனிக்க கிருபை தாங்கப்பா. அவளை நேசிக்கட்ட ஆண்டவரே, நேசிக்கட்ட பாப்பா. நேசம் வெளிப்படட்ட ஆண்டவரே. தேசத்தில் நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. டாக்டர்களை நீர் அப்படி நடத்த போவதற்காக, அன்பை வெளிப்படுத்த போவதற்காக, அதனாலே அநேக நோயாளிகள் ஆண்டவர் பலத்தோடு திரும்ப வர கிருபை தாங்கப்பா. உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீ ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். அதிசயத்தை காண போவதற்காய் ஸ்தோத்திரம். மீட்பரின் நாமத்தை வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அதன்படி செய்ய போகிறார். ஒவ்வொருவர் மீது கர்த்தருடைய கரம் இறங்கி வரப்போகிறது. அவர்களும் மனித உயிர்கள் என்கிற ஒரு பாரத்தை, ஒரு அன்பை அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். அதற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மீது கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நோயாளிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்க்கக்கூடாது. அவர்கள் ஏழைகளோ பணக்காரர்களோ பாமர மக்களோ பட்டதாரிகளோ அவர்கள் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. அவர்கள் உயிர் விலையேற பெற்றது என்பதை அவர்கள் நினைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட பாரத்தை கர்த்தர் கொடுப்பீராக. அவர்கள் செய்கிற தியாகம் ஆண்டவர் இன்னும் அதிகரிக்க உதவி செய்வீராக. அவர்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு தெய்வீக அன்பை அவர்களுக்கு கட்டளை இடும்படியாக இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். ஸ்தோத்திரம் பிதாவே. பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது வரும் என்னை. பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
அடுத்த ஜெப விண்ணப்பத்திற்காக ஜெபிக்கப் போகிறோம். மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் அலகழிக்கப்படக்கூடாது. அது மட்டுமல்ல, அவர்கள் சரியான நேரத்தில் அவர்களுக்கு பரிசோதனை செய்து அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். அதற்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவே, ஆண்டவரே, நோயாளிகள் ஆண்டவர் மிகுந்த ஆபத்திலிருந்து வருவார்கள் கர்த்தாவே. ஒருவேளை ஆண்டவரே பரிசோதனை ஒன்றும் தெரியாமல் கடைசி நேரத்தில் வருவார்கள். இயேசு கிறிஸ்து எப்படியாவது ஆண்டவர் நோயாளிகளை அவர்கள் அலகழிக்க கூடாது கர்த்தாவே. அந்தந்த துறையிலே வேலை செய்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் பாதுகாக்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன். தெய்வமே, உம்முடைய கரம் இந்த வேளையில் இறங்கி வரட்டும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கரம் இந்த நாளில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே அவர்கள் நோயாளிகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய தயவாய் அவர்களை ஆண்டவர் நடத்தும்படி கர்த்தர் கிருபை தருவீராக. அவர்கள் மருத்துவமனைக்கு உள்ளே வரும் பொழுது அலகழிக்க கூடாது கர்த்தாவே. பல இடங்களுக்கு போய் என்று சொல்லி அவர்கள் அலகழிக்கப்படக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொரு துறையிலே கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வருவீராக. ஒவ்வொரு மருத்துவமனையில் ஆண்டவரை பணிபுரிகிற ஆண்டவரை ஒவ்வொரு அலுவலர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அவர்கள் மீது உம்முடைய கரத்தை நீட்டும்படியாய் செபிக்கிறேன். இப்பொழுதே உம்முடைய கரம் அவர்கள் மீது இறங்கட்டும் கர்த்தாவே. நாங்கள் செய்தித்தாளில் பார்க்கிறோம் ஆண்டவர், நோயாளிகள் அலகழிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. அந்த மருத்துவமனைக்கு இந்த மருத்துவமனைக்கு அலகழிக்கப்படுகிறார்கள். எங்கள் தேவன் தான் உம்முடைய மனதுருக்கத்தை கர்த்தர் அனுப்புவீராக. இப்பொழுதே அவர்கள் நோயாளிகள் உள்ளே வரும் பொழுது அதை கனிவாய் ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும்படி எங்கள் தேவன் அனுக்கிரகம் செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன். ஒரு சில நோயாளிகள் நடந்தே மருத்துவமனைக்கு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. இது எவ்வளவு கொடுமையான காலங்களாய் இருக்கிறது. எங்கள் தேவன் தான் ஆண்டவரே அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய ஆண்டவரே பாரத்தை கர்த்தர் கொடுப்பீராக கர்த்தாவே. மருத்துவ துறையில் வேலை செய்கிற மக்கள் அதை ஆண்டவரே மனசாட்சியோடு வேலை செய்ய வேண்டுமே கர்த்தாவே. அவர்கள் ஆண்டவரே வாங்குகிற சம்பளத்துக்கு ஏற்ற வேலை மட்டுமல்ல ஆண்டவரே, அதற்கு மேலே அந்த உயர்ந்த ஆண்டவரே பதவிதான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே. அவர்கள் மனசாட்சியோடு நடக்கும்படி கர்த்தர் அவள் மனதை திறந்து கொடுக்கும்படியா இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு மருத்துவமனைகளும் ஆண்டவரே தூய்மையாய் வைத்துக் கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு மருத்துவமனைகளிலே கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஆண்டவரே அவர்கள் படுக்கிற அந்த பேஷண்ட்கள் ஒவ்வொருவர் மீது கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும் கர்த்தாவே. எல்லா இடங்களை ஆண்டவரே தூய்மையாய் வைத்துக் கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த அதிகாரிகள் ஆண்டவரே நியாயமாய் செய்யும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவே, அந்த மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு கழிப்பிடங்களும் தூய்மையாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவர், மருத்துவமனையில் இருக்கிற பெட்டுகள் ஆண்டவரே தூய்மையாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. அவள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு மருத்துவ உபகரணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. எங்கள் தேவனுடைய கரம் அப்படிப்பட்ட ஆண்டவரே மேல் அதிகாரிகள் முதல் கொண்டு அனைத்து மக்களுக்கு கர்த்தர் ஞானத்தையும் தேவ கிருபைகளை கர்த்தர் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அடுத்த ஜெப விண்ணப்பம் காவல் துறைக்காக, அதிகாரிகளுக்காக, காவலர்களுக்காக, உதவியாளர்களுக்காக, அவருடைய சமூகத்தில் அவர்களுக்காய் பாதுகாப்பை ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் மாவட்டத்திலும் எங்கள் மாநிலத்திலும் ஆண்டவரே எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே காவல்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. காவல்துறை அதிகாரிகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, காவலர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் அங்கும் இங்கும் ஆண்டவரே இந்த கொடுமையான வியாதியின் காலத்திலும் தங்கள் உயிரை பணைய வைத்து அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, ஒவ்வொரு காவல்துறை ஆண்டவரே அதிகாரிகளை கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவே, ஒவ்வொரு காவலர்களை கண்ணோக்கி பார்க்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அதில் பணிபுரிகிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனுடைய கரம் இந்த நாளில் இறங்கி வருவதாக. எங்கள் தேவனுடைய கரம் இந்த நாளில் இறங்கி வருவதாக.
எங்கள் தேவனுடைய கரம் இந்த நாளில் இறங்கி வருவதாக. உம்முடைய மனதுருக்கம் இறங்கி வரட்டும். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, காவல்துறை உயர் அதிகாரிகள் முதல் கொண்டு காவலர்கள் வரைக்கும் கர்த்தருடைய கரம் அவர்களை தொட வேண்டும். கர்த்தர் ஒவ்வொருவரை தொட வேண்டும். ரே கமன சக்கரா இயேசுவே, உம்முடைய வேலைக்காரர்களாய் இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே இயேசுவே, நீர் அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு இரவும் பகலும் உழைத்து கொண்டிருக்கிற அதிகாரிகளுக்கு கர்த்தர் தான் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு மாவட்டத்தில் ஆண்டவரே, கலெக்டர் முதல் கொண்டு எஸ்பிகள் வரைக்கும், அவள் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காவலர்கள் வரைக்கும் ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே இயேசுவே, அவருடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு மன அழுத்தம் வரக்கூடாது கர்த்தாவே. அவர்களுக்கு மன வேதனை வரக்கூடாது கர்த்தாவே. அவர்களுக்கு ஆண்டவரே கஷ்டங்கள் வரக்கூடாது கர்த்தாவே. உயிர் இழப்புகள் வரக்கூடாது கர்த்தாவே. எல்லாரும் ஜெபிக்கலாம். ரே கமன சக்கரா இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, காவல்துறையிலே கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு காவலர்கள் மீது கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். ஒவ்வொருவர் மீது கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஒவ்வொருவர் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அவர்களுக்கு பலனை கொடுப்பீராக. அவர்கள் குறிப்பிட்ட நேரம் இல்லை ஆண்டவரே, இரவும் பகலாய் உழைத்து கொண்டிருக்கிறார்களே, கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பீராக. அவர்களுக்கு பலனை கொடுப்பீராக. அவர்களுக்குள்ளே மன அழுத்தங்கள் வரக்கூடாது கர்த்தாவே. அவர்களுக்குள்ளே நெருக்கடிகள் வரக்கூடாது கர்த்தாவே. அவர்களுக்குள்ளே போராட்டங்கள் வரக்கூடாது கர்த்தாவே. மேக்கரா லிபா ஷக்கரா லிக்கமன ஷக்கரா, ஒரு அக்கினியை கர்த்தர் இப்பொழுது அனுப்பும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இயேசுவே, எங்கள் மாவட்டங்களில் இந்த கொரோனா தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டங்களில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேவனுடைய ஆவியானவர் கடந்து வருவீராக. இன்னும் ஆண்டவர் எங்கெல்லாம் அதிகமாய் பாதிப்புகள் ஆயிருக்கிறதோ ஒவ்வொருவரிடத்திலும் தமிழகத்தில் ஒரு பெரிய ஆண்டவர் விடுதலை கர்த்தர் கொடுப்பீராக. எங்கள் இந்திய தேசத்தில் ஆண்டவரே, எங்கள் தேவன் ஒரு பெரிய விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, தனிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த முகாமுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பகுதியில் எங்கள் தேவனுடைய கரம் கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கொரோனா கொள்ளை நோய்க்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை எங்கள் தேசத்தை மூடுவதாக என்று ஜெபம் பண்ணுகிறேன். எங்கள் மாநிலத்தை மூடுவதாக என்று ஜெபம் பண்ணுகிறேன். எங்கள் மாவட்டத்தை மூடுவதாக என்று ஜெபம் பண்ணுகிறேன். ஒவ்வொரு துறையிலும் கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. மருத்துவர்களை ஆசீர்வதிப்பீராக. செவிலியர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உதவியாளர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தூய்மை பணியாளர்களை ஆசீர்வதிப்பீராக. காவல்துறையில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அமைச்சர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சுகாதார துறையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, கடைசியா இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய சுகத்திற்காக இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, வியாதியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அங்கே ஆண்டவர் முன்னிலையில் நின்று கர்த்தாவே, முன்னாடி நின்று தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இவ்வளவு நேரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கு பாதுகாப்பை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே, பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை என்று சொன்னீரே கர்த்தாவே. எங்கள் தேவனுடைய பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கு கடந்து வரும்படியா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நேரலையில் நாங்கள் இவ்வளவு நேரம் ஜெபிப்பதற்கு நீங்கள் கொடுத்த இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு சில நிமிடங்கள் இந்த 12 மணி நேர ஜெபத்தில் நாங்களும் சேர்ந்து ஜெபிப்பதற்கு நீங்க கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. வீடுகளிலே ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா, ஒவ்வொருவருக்கு ஆத்தும பாரத்தை கொடுப்பீராக. ஒவ்வொருவருக்கும் ஆத்தும பாரத்தை கொடுப்பீராக. ஒவ்வொருவருக்கு ஜெப பாரத்தை தருவீராக. அழிந்து கொண்டிருக்கிற மக்களை தடுத்து நிறுத்தும்படியாக, கொத்து கொத்தாய் மடியாதபடி இந்த வாதையிலிருந்து திருப்பப்படத்தக்கதாக எங்கள் தேவனுடைய
மன்றாட்டின் அபிஷேகம், ஒரு ஜெப ஆவி ஆண்டவரே, இதை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை தொடுவீராக. அவர்களுக்குள்ளே ஒரு ஆத்தும பாரத்தை கொடுப்பீராக. சபைகள் ஜெபத்தில் எழும்பட்டும் கர்த்தாவே, ஊழியர்கள் ஜெபத்தில் எழும்பட்டும் கர்த்தாவே, விசுவாசிகள் ஜெபத்தில் எழும்பட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் நாங்கள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை எங்கள் தேசத்திலே கட்டளையிட போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து ஜெபிக்கிற ஆண்டவரை எல்லா பகுதிகளிலும் பரிசுத்தாவே இருந்து வழி நடத்தும்படியாக இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.